ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா பாஸ்தா. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் பிடிச்ச இந்த பாஸ்தாவை நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை பார்த்திங்கன்னா லேசாக வெடிப்பு வந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் தக்காளியோட ஸ்கின்னை சுத்தமாக உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நாம் 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்தா எந்த ஷேப்பில் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா சேர்த்தாச்சு. இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ட்ரை ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாஸ்தாலேருந்து வடிகட்டின தண்ணியிலேருந்து ஒரு 1/4 கப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்தா செய்யும்போது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கருகிடாமல் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நாம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் கண்ணாடி மாதிரி நிறம் மாறுற வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லேசாக நிறம் மாற ஆரம்பித்ததும் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேரட் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கேரட் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து நாம் சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. அடுப்பை சிறுதீயில் வச்சு மசாலா கருகிடாமல் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இப்போது இதெல்லாம் மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து நாம் ஒரு குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி இப்போ நாம் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு குடமிளகாய் நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட் சேர்க்கும்போது கூட நீங்கள் இதை சேர்த்து வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாஸ்தா வேக வச்ச தண்ணியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா பிஞ்ச் ஆஃப் கசூரி மெத்தி சேர்த்துக்குங்க. இல்லைனா சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இட்டாலியன் சீசனிங் இருந்தால் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடைசியாக கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான். நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா நம்பூர் ஸ்டைலில் சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.